வணக்கம். தமிழக அரசியலில் இப்போது எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவருடைய பேச்சும் கரூரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் நடந்தவை மையமாக வைத்தே உள்ளது. அதனால் நாமும் அதையே பார்க்கலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் கைது செய்திருந்தனர். சனிக்கிழமை இரவு நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சார நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் என் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் சட்டங்கள், கொலைக்கு ஒப்பான குற்றம் பிரிவு 105, கொலை முயற்சி பிரிவு 110, அலட்சியத்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துதல் பிரிவு 125B, அதிகார உத்தரவை மீறுதல் பிரிவு 223, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் ஆகிய பிரிவுகளில் கரூர் நகர காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்தது. அதன் பின் தலைமறைவாக இருந்த மதியழகன் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறையில் உள்ள உறவினர் இல்லத்தில் தங்கியிருந்த போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேம் ஆனந்த் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்தனர். பின்னர் அவரை கரூருக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விஷயத்தில் காவல்துறை எப்படியான கோணத்தில் வழக்கை அணுகப் போகிறது என்பது ஓரளவு குழப்பமாகவே உள்ளது. கரூரில் தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக காவல்துறை சார்பில் விசாரணையை மேற்கொண்ட அதிகாரி திங்கட்கிழமை மாற்றப்பட்டார். அதற்கு என்ன காரணம் என்று கூறப்படவில்லை. கரூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறை சார்பில் விசாரணை மேற்கொள்ள முதலில் கரூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரிக்கும் வகையில் டிஎஸ்பி செல்வராஜுக்கு பதிலாக மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். அனைவரது பார்வையும் இந்த விஷயத்தில் பதிந்துள்ள நிலையில் விசாரணை நடத்த வேண்டிய காவல்துறையில் இப்படியான மாற்றங்கள் அதிக சந்தேகத்தையே ஏற்படுத்தும். கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருந்தார். நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை பற்றியும் அவர் கேட்டறிந்தார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. விஜய் மற்றும் ராகுல் காந்தி இடையே சுமார் 15 நிமிடங்கள் பேச்சு நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு சார்பில் தலா 2 லட்சம் ரூபாவும், தமிழக அரசு சார்பில் தலா 10 லட்சம் ரூபாவும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார். மறுபக்கத்தில் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் வந்த மின்னஞ்சல் மூலம் விஜயின் வீட்டுக்கு குண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து அவரது நீலாங்கரை இல்லத்தில் மோப்பநாய் உதவியோடு போலீசார் சோதனை நடத்தினர். பின்னர் விஜய் தனது காரில் புறப்பட்டு பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு சென்றார். அங்கு தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெளியாகியுள்ள மற்றொரு தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலின் போது தனியார் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநரை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூறப்படும் தகவலின்படி அன்று திடீரென்று ஏற்பட்ட நெரிசலில் பலர் மயக்கமடைந்த நிலையில் கரூர் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்து ஈஸ்வரமூர்த்தி என்ற தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவிக்காக தனது வாகனத்துடன் சென்றார். அப்போது வழியை மறைத்த தமிழக வெற்றி கழகத்தினர் சுமார் 10 பேர் கொண்ட குழுவினர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் ஏன் தாக்கப்பட்டார்? அவரை தாக்கியவர்கள் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக கட்சிக்காரர்கள் தானா, அல்லது இதில் ஏதோ திசை திருப்பல் உள்ளதா என்றது குழப்பமாக உள்ளது. தாக்குதலில் காயமடைந்த ஈஸ்வரமூர்த்தி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது புகாரின் பேரில் கரூர் நகர காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்தது. சம்பவம் நடந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட 10 தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை போலீசார் தேடி வருகின்றார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறை வேறு சில வழக்குகளையும் பதிவு செய்துள்ளது. சிலர் கைது செய்யப்பட்டும் உள்ளார்கள். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் போலியான வீடியோக்களை பரவவிட்டதாகவும் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தமிழக அரசு முன்பே எச்சரிக்கை விடுத்த நிலையில் வதந்தை பரப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டில் 25 பேருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. கரூருக்கு சென்று ஆணைய தலைவர் முதலில் சம்பவ இடமான வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று அங்குள்ள கடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டறிந்தார். தொடர்ந்து 2வது நாள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். விசாரணையின் போது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, சம்பவ இடத்தில் போலீசார் எவ்வளவு பேர் இருந்தனர் என்ற கேள்விகளை நீதிபதி கேட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கரூர் சம்பவம் குறித்து எக்ஸ் தளத்தில் வருத்தம் தெரிவித்திருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு கிட்டத்தட்ட 5 மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு போனோம்.
அங்கெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதே வீடியோவின் இறுதி பகுதியில் கரூர் சம்பவம் தொடர்பாக தனது கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது பற்றி குறிப்பிட்ட விஜய், சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் என்று எண்ணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்கள் கட்சி தோழர்கள் மேல் கை வைக்காதீங்க என்று பேசியிருக்கின்றார். அத்துடன் இந்த சம்பவத்தில் தனக்கு ஆறுதலாக பேசியிருந்த அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ஸ்டாலின் அரசு முற்றிலும் சீர்குலைந்த நிலையில் உள்ளது. மக்களை பாதுகாப்பதில் ஏற்பட்ட தங்களின் தோல்வியை விரைவாக மறைத்து இந்த விபத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிகிறது என்று கூறியுள்ளார். அவர் சில கேள்விகளையும் முன்வைத்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும் போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன? ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு அது பணியை தொடங்கிய நிலையில் அரசின் பேச்சாளர் என்ற வகையிலும் கூட ஒரு செயலாளர் இது போன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன? இது அந்த குழுவின் கருத்துக்களை பாதிக்கும் வகையிலும் நீதியான அவமதிப்பாகவும் கருதப்பட வேண்டியது அல்லவா என்றும் கேட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேலும் தெரிவித்த போது, ஸ்டாலின் அரசுக்கு எந்த விதமான நெறிமுறைகளும் ஒழுக்கமும் இல்லை. அவர்களுக்கு முக்கியமானது இந்த 41 அப்பாவி மக்கள் உயிரிழக்க இந்த கொடூர சம்பவத்திற்கான பொறுப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதுதான். மேலும் உண்மை சம்பவத்தை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றி இருப்பது மக்களிடையே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆர் ராசா, கரூரில் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார நிகழ்வில் விலை மதிக்க முடியாத 41 உயிர்களை இழந்திருக்கின்றோம். 2001 கலைஞர் கைதான போது அதை கண்டித்து பேரணி நடத்திய போது அரசின் ஆதரவோடு வன்முறையை தூண்டிவிட்டார்கள். அதில் பல பேர் காயமடைந்து உயிரிழந்தார்கள். அப்போது கலைஞர் தனது உயிரையும் பொருட்படுத்தாது அதே இடத்திற்கு சென்றார். எப்போது பதட்டம் வருகிறதோ, மக்களுக்கு தேவை வருகிறதோ, எங்களது உயிரையும் பணியும் வைத்து களத்தில் நிற்பதுதான் திமுக வரலாறு. அது போலவே எங்களுடைய முதல்வரும் செய்திருக்கிறார் என்றார். மேலும் தெரிவித்த ஆர் ராசா எம்பி, இது அரசியல் கிடையாது, ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள் இருக்கின்றன. களத்தில் நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்தில் நிற்கவில்லை? செய்தி அறிந்த பிறகு அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? இப்போது ட்வீட் போடுபவர்கள் கூட இருப்பவர்கள் எல்லாம் ஏன் களத்தில் நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை? நம்மால் தான் இது நடந்தது என்ற குற்ற உணர்வால் தான் அவர்கள் ஒளிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதையெல்லாம் விட முக்கியமான கொடுமை, இந்த இயக்கத்திற்கு பணம் கொடுக்கின்ற முக்கியமான இடத்தில் இருக்கின்ற ஆதம் அர்ஜுனா ஒரு ட்வீட் போடுகிறார். அதில் நேபாளத்தில் நடந்ததை போல இங்கு ஒரு புரட்சி நடக்க வேண்டும் என்கின்றார். அமைதியாக இருக்கின்ற வளர்ச்சியை நோக்கி நகருகின்ற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதற்கு விமர்சனம் வந்ததும் உடனே நீக்கிவிட்டார். என்னுடைய கேள்வி, அந்த கட்சியின் தலைவர் அவரை கண்டித்தாரா அல்லது செய்தது தவறு என்று அறிக்கை கொடுத்திருக்கிறாரா? எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் கேட்கின்றேன் என்று கேள்வி எழுப்பினார்.